ஹே ஆல் காரமே இல்லாத வெஜிடபிள் புலாவ், பன்னீர் புலாவ் பண்ணுற அன்னைக்கு இந்த கடாய் மஷ்ரூமை ட்ரை பண்ணுங்க. அதுக்கான மசாலாக்கு ஆயில் விட்டுட்டு 1½ ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 வத்தல், பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு வறுத்து கொடுத்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு துண்டுகளாக வெட்டி ஈக்குவல் அளவில் போட்டு ஒரு பழுத்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கி அது மேஷ் ஆகிற ஸ்டேஜ் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ஹாஃப் கை கொத்து, ரொம்ப தேங்காய் சேர்த்துடக்கூடாது, 1/4 கை கொத்து திருவண்ண தேங்காய் சேர்த்து பெரட்டு கொடுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது குக்கரில் ஆயில் சேர்த்து வெறும் பிரியாணி இலை பட்டை மட்டும் சேர்த்து 2 ஸ்மால் சைஸ் வெங்காயம் நறுக்கி அதை ஒரு வதக்கு கொடுத்துட்டு டைரெக்டாக மஷ்ரூமை சேர்த்துற வேண்டியதான். இது ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும். பெரட்டு கொடுத்ததுக்கப்புறமா அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு யார் கழுவுன தண்ணி, தேவையான அளவு உப்பு, எனக்கு காரம் பத்தலைங்கிறதுனால 1 ஸ்பூன் வத்தப்பொடி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். அது போக 1/4 ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் போதும் வாசத்துக்காக சேர்த்து ஒரு கிண்டு கொடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து டேஸ்ட்டு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசில்ஸ் மட்டும் வச்சு எடுத்தால் கமன்னு கடாய் மஷ்ரூம் ரெடி. இதே ரெசிபியில் மஷ்ரூம்க்கு பதிலாக பன்னீரை போட்டு பாருங்கள். அதான் கடாய் பன்னீர் சூப்பராக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தரமான வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. Until then, ta-da!